வேளாண் அதிகாரி முத்துக்குமாரசுவாமி தற்கொலை வழக்கில் இருந்து முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தியை விடுவித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சிவகுமாரிடம் கேட்போம். சிவகுமார், முத்துக்குமாரசுவாமி தற்கொலை வழக்கு பத்தியும் அந்த வழக்கு தொடர்பா உயர்நீதிமன்ற மதுரை கிளை இன்னைக்கு பிறப்பித்திருக்கிற உத்தரவு பத்தியும் சொல்லுங்க. அதாவது கடந்த ஆண்டு, அதாவது 2015ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி வேளாண் துறை அதிகாரி முத்துக்குமாரசாமி நண்பகல் 12:20 அளவில் சென்னையிலிருந்து மும்பையிலிருந்து நெல்லை நோக்கி வந்து கொண்டிருந்த தாதர் ரயில்ல பாய்ஞ்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. முதல்ல இந்த வழக்கு தற்கொலை வழக்கா பதிவு செய்யப்பட்டு பின்னர் அரசியல் கட்சிகளின் பலத்த கண்டனத்துக்கு பிறகு இந்த வழக்கு சிபிசிஐடி வசம் மாற்றப்பட்டது. சிபிசிஐடி வசம் மாற்றப்பட்டு 30 நாட்களுக்கு பிறகு முன்னாள் மாஜி அமைச்சர், அதாவது அக்ரி கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட 3 மீது, அதாவது பாத்தீங்கன்னா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மற்றும் அவரது உதவியாளர் பூவையா, தலைமை பொறியாளர் செந்தில் ஆகியோர் மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் சில நாட்கள் 3 சிறையில் கழிச்சாங்க. இந்நிலையில இவர் தொடர்பில் இன்னைக்கு மதுரை உயர்நீதிமன்றம் அக்ரி கிருஷ்ணமூர்த்தியை வழக்கிலிருந்து விடுவிச்சிருக்கிறதா சொல்லி வழக்கிலிருந்து விடுவிச்சு தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கு. இதை பத்தி நம்ம கிட்ட பேசுறதுக்கு இருக்கிறாங்க திரு பிரம்மா. அவங்க அந்த வழக்கு எப்ப நடந்தது, அது சம்பந்தமான முறைகளை சொல்லுங்க. ஆக்சுவலா இன்னைக்கு வழக்கிலிருந்து அக்ரி கிருஷ்ணமூர்த்தி விடுவிக்கப்பட்டதாக ஊடகங்களில் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அதே சமயத்தில் அந்த வழக்கில் அவர் எவ்வாறு விடுவிக்கப்பட்டுள்ளார், எந்த அடிப்படையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் என்ற முழு விவரமும் அந்த தீர்ப்பின் முழு நகலும் கிடைக்கப்பட்டால் மட்டுமே இதில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எடுப்பது என்று தீர்மானிக்க முடியும். இந்த வழக்கில் ஊழலுக்கு எதிராக உயிரை மாய்த்து கொண்ட ஒரு நேர்மையான வேளாண்மை துறை அதிகாரி முத்துக்குமாரசுவாமியினுடைய மரணத்தில் உண்மையை மக்களுக்கு தெளிவுபடுத்தவும் நீதியும் நியாயமும் நிலைக்கப் பெறுவதற்கு இந்த வழக்கினை மேல்முறையீடு செய்ய வேண்டிய கட்டாயம் தமிழக அரசுக்கு உள்ளது. தமிழக அரசு மேல்முறையீடு செய்யும் என்று நம்புகிறோம். தமிழக அரசு அந்த நீதியை மக்களுக்கு, இந்த வழக்கில் அவர் எப்படி மரணமடைந்தார் என்ற விவரங்களை தீர்ப்பில் கிடைக்கப்பட்டவுடன் மேல்முறையீடு செய்ய வேண்டும். அப்படி தவறும் பட்சத்தில் அடுத்த கட்டமாக தீர்ப்பின் நகல் பெற்ற பின்பு மீண்டும் சிபிஐ விசாரணை கோருவதா அல்லது இந்த வழக்கை திரும்ப விசாரிப்பதா என்பதை ஆலோசித்து நாங்கள் முடிவு செய்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்ள முடியும். ஏற்கனவே இந்த வழக்கு கிட்டத்தட்ட 3 மாத காலம் சிபிசிஐடி விசாரணைக்கு உட்பட்டு இருந்தது. இந்நிலையில இன்று அந்த வழக்கிலிருந்து அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி விடுவிச்சிருக்கதா சொல்லி கோர்ட் உத்தரவிட்டிருக்குது. இதனை குறித்து மேற்கொண்டு, அதாவது அரசு கூடிய சீக்கிரம் இதுக்கு முறையான மேல் விசாரணைக்கு போகணும். அப்படி போகாத பட்சத்தில் சிபிசிஐடி விசாரணைக்கு என்கொயரிக்கு எடுப்போம் அப்படிங்கறத உங்களோட எண்ணமா இருக்குது.